ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். ஆடி அமாவாசை நாளை வியாழக்கிழமை வருகிறதுங்க. ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் இருந்தால் கூட ஆடி அமாவாசை அன்று புண்ணிய நதிகள், நீர்நிலைகள் மற்றும் கடற்கரைகளில் லட்சக்கணக்கான மக்கள் ஆடி அமாவாசைக்கு பித்ரு பூஜை, தர்ப்பணம் அல்லது திதி கொடுப்பாங்க. நீர்நிலைகளில் ஆடி அமாவாசை திதி கொடுக்க முடியாதவங்க அவரவர் வீட்டிலேயே தர்ப்பணம் செய்து பித்ரு காரியம் செய்யலாங்க. அதிகாலை சூரிய உதயத்தின் போது அமாவாசை திதி இருப்பது ரொம்பவே விசேஷமானது. பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து நீங்க அமாவாசைக்கான திதி மற்றும் தர்ப்பணம் செய்ய துவங்கலாங்க. புண்ணிய ஸ்தலங்களில் அமாவாசை தர்ப்பணம் செய்யறவங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அதிகாலை 4 மணியிலிருந்து சூரிய உதயத்திற்குள் நதிகளில் நீராடி நீர்நிலைகளில் தர்ப்பணம் செய்து முடிக்கலாம். பெரும்பாலும் அமாவாசை தர்ப்பணம் என்பது நண்பகல் நேரத்திற்குள் செஞ்சு முடிக்கணுங்க. அதாவது மதியம் 12 மணிக்குள் செஞ்சு முடிக்கணும். ஆடி அமாவாசை அன்று யார் திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாது அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்குங்க. அதை பத்தி பார்க்கலாம். உங்களோட அப்பா உயிரோட இருக்கும்போது நீங்க தர்ப்பணம் கொடுக்க கூடாதுங்க. ஏன்னா அப்பா இருக்கும்போது அவர்தான் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பசங்க தர்ப்பணம் செய்ய தேவை கிடையாது. கல்யாணமாகி குடும்பஸ்தன் ஆன பிறகுதான் இந்த கடமையை செய்யணும். கணவர் உயிரோட இருக்கிற சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்க கூடாதுங்க. கணவர் தான் அவங்க குடும்ப முன்னோர்களுக்கு சடங்கு செய்யணும். உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்க அல்லது ரொம்ப முடியாம இருக்கிறவங்க தர்ப்பணம் செய்வதை தவிர்க்கலாங்க. உடல் நலம் தான் முக்கியம். அவங்களுக்கு பதிலாக வேற யாரையாவது செய்ய சொல்லலாம். ஆண் வாரிசு இல்லாத குடும்பங்கள்ல சில சமயங்கள்ல மகள்கள் தங்கள் அப்பாவுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. அதனால ஆண் வாரிசு இல்லாத குடும்பங்கள்ல பெண்கள் தாராளமாக தர்ப்பணம் கொடுக்கலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.